ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஒரு கதையை நோக்கி தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு கதையில எப்படி டிராவல் ஆகுது, ஒரு கான்ஃபிளிக்ட், ஒரு ப்ரோட்டகனிஸ்ட், அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அடுத்து நம்ம பார்க்குற ஸ்ட்ரக்சர் வந்து மல்டிபிள் ஸ்டோரிஸ், மல்டிபிள் ப்ரோட்டகனிஸ்ட், மல்டிபிள் கான்ஃபிளிக்ஸ். ஸோ இதுதான். ஸோ ஹைப்பர் லிங்க் ஸ்ட்ரக்சர்ல என்ன அப்படின்னா மல்டிபிள் கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த ஒரு கேரக்டர்ஸ்க்கும் அவங்க வேர்ல்டில் ஒரு பிரச்சனை இருக்கும். பட் இது ஓவராலா அப்படி டிஃப்ரெண்டா இருந்துருமா அப்படின்னா கிடையாது. ஓவராலா அது சொல்ல வர அந்த தீம் வந்து ஒரு சிங்கிள் பாயிண்டா இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம சூப்பர் டூலக்ஸ் மூவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பர் டூலக்ஸ்ல வந்து சமந்தா ஃபர்பாஸோடைய ஸ்டோரி ஒன்று இருக்கும். அது இல்லாம வந்து விஜய் சேதுபதியோட ஸ்டோரி, அவங்க பசங்களோட ஸ்டோரி ஒன்று இருக்கும். அது இல்லாம ஒரு போலீஸ்காரன் இருப்பான், போலீஸார ஸ்டோரி. இது எல்லா ஸ்டோரியுமே ஓவராலா என்ன சொல்ல வரும் அப்படின்னா இப்போ ஹியூமன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற அந்த மாரல் வேல்யூஸ், நம்ம பெருசா நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே எவ்வளவு மீனிங்லெஸ்ஸா இருக்கு அப்படின்றத தான் அந்த படம் சொல்லும். அது சொல்ல வர விதம் வந்து வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஸோ இவங்களுக்கு வேற கான்ஃபிளிக்ட் இருக்கும். விஜய் சேதுபதிக்கு வந்து ஒரு கணவன் மனைவின்றதே ஒரு கணவனே ஒரு ஆண் இல்லாம போயிட்டா எப்படி இருக்கும், ஸோ பெருசா நினைக்கிற ஒரு வேல்யூவே இல்லாம போயிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அது திமேட்டிக்கா சொல்ல வர பாயிண்ட்லேயே கனெக்ட் ஆகும். ஆனா இப்போ சமந்தா ஸ்டோரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட ஒய்ஃப் வந்து லாயலா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபேக்டரே இல்லாம பெரிய ஒரு கொஸ்டின் மார்க், அதுலேயே கொஸ்டின் மார்க் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சு ஈவன் ஸ்டில் அவங்க லவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பசங்க ஸ்டோரியில பார்த்தோம் அப்படின்னா மதர்ன்ற ஸ்தானத்துல இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஃபிலிம்ல நடிச்சாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் ஆரம்பிச்சு இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி கடைசியா வந்து முடியும். இப்போ மிஸ்கின் ஸ்டோரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் கடவுள்னு நினைக்கிற அந்த ஒரு ஃபேக்டர்லேயே மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் வந்து அதுல ஒரு எண்ட் வர மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலா ஹியூமன்ஸ் மேக் பண்ணி வச்சிருக்கிற அந்த வேல்யூஸ், ரிச்சுவல்ஸ் எல்லாமே ஒரு கொஸ்டின் மார்க் உள்ளாக்குற மாதிரியா தான் இருக்கும். பட் ஆனால் இண்டிவிஜுவலா பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றும் வெவ்வேறு கதையா இருக்கும். அண்ட் ஒரு வேர்ல்ட்ல நடக்கிற ஒரு ஈவெண்ட் வந்து இன்னொரு ஸ்டோரியை அஃபெக்ட் பண்ணும். அதுதான் இந்த கதையோட பியூட்டியே. இதுதான் ஒரு ஆந்தாலஜிக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸே. இப்போ ஆந்தாலஜில அப்படி அஃபெக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தனித்தனி கதையா வெவ்வேறு குட்டி குட்டி ஸ்டோரிஸா ஒன்று முடிஞ்சு ஒன்று காட்டு போயிடலாம். அதுவுமே ஓவராலா ஒரு தீம் பத்தி தான் பேசும். ஆனா ஹைப்பர் லிங்க்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அந்த பசங்க டிவி போட்டு தான் வந்து சமந்தா மேம் தப்பிப்பாங்க அந்த போலீஸ் கிட்ட. ஸோ ஒரு வேர்ல்டு வந்து இன்னொரு வேர்ல்டுல ஒரு அதிர்வலை ஏற்படுத்திட்டே இருக்கும். ஸோ அது மூலயமா ஹைப்பர் லிங்க்ல எல்லா ஸ்டோரியும் சேர்ந்து ஒரு மெசேஜை கன்வே பண்ற மாதிரி பியூட்டிஃபுல்லா நரேட் பண்ணுவாங்க.